இப்போது நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். பாருங்கள், எனக்கு சாக்லேட் வேண்டும். உங்களின் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். பிரச்சனை இல்லை, சாக்லேட் இருந்து தொடங்கலாம். இது ஆச்சரியமாக சுவையாக இருக்க வேண்டும். இதை துண்டுகளாக உடைத்து கிண்ணத்தில் போடலாம். அடுத்து நான் ஹீட்டிங் ஃபேட்டை எடுக்கிறேன். நல்லது. நாம் சாகலை உருக்க வைத்து திரவமாக்குவோம். அது போதும். இப்போது அதை ஆவியில் ஊற்றுவோம். பிக்ரையோடி சாக்லேட் பண்ணை ஸ்ப்ராய் வயசுன்னு சீரா செருவு அப்படியோ மற்றும் அதை வெளியே எடுக்கும் நேரம் வந்துடுச்சு. ஓ, இது அற்புதமாக தோணுகிறது. பாட்டி, உங்களுக்கு என்ன தோணுக்குது? ஓ, அது சரி. எனக்கும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரிகள் மற்றும் சாக்லேட் செய்கிறேன். இந்த சொல்வாடிக்கு சாக்லேட் கிச்சன் மீது செய்வார்ட்ஸ் ஃபைன்ட்ரஷ் ட்ரைகரி கிளைவ் இது ரொம்ப ஊட்டச்சத்து. அப்பொழுது நான் கருப்பு மனைய வெள்ளை சாக்லேட் ஸ்ட்ராபெரிகளை பண்ண போறேன். அவற்றை அலங்கரிக்கவும் இல்லையா? அதுக்கு சிறிய இதயங்களை வையுங்க. ரொம்ப அழகானவ. இப்போது அனைத்து ஸ்ட்ராபெரிகளை ஒரு கூடைத்தில் வைத்து பரிமாற தயாராக உள்ளது. ஆமா, ఈరోజు వెళ్ళపోరలా బెన్బెర్లో చింతక్సా எம் அண்டு எம் செம்படுத்துறேன். இங்க ஜாரை திறந்து மிட்டாய்களை சாக்லேட் கரடி வார்ப்பில் ஊற்றுகிறோம். ஆஹா, தியார் பொருஸ்டிக்கு பீச்சில் செல் சாக்லேட்டால் மூடுறோம். சீஸ் தி சாக்லேட் ஷெரியூட்டு. நான் என்ன செய்யணும்? ஆஹா, பாட்டி, இது நுடலாதானா? எனக்கு இதுதான் வேண்டும். அந்த ஸ்கானட்ல நுடல்லாவை ஓற்றோம். இப்பொழுது அதை கிண்ணத்தின் மேல் பரப்பவும். ஓ, இதுவும் அற்புதமாக இருக்கும். இதையது சிட்டாக கையும் கொண்டு செய்யவும் அற்புதம். எப்படிதான் நினைக்கிறீர்கள்? ரோசா இதை நிச்சயம் பாராட்டுவார். தூண்டி பாருங்கள் சீஷ வகையில சிறிய சகோதரியே. மோசமில்லை. மனமே நல்வாழ்வு ரோஸ். வாவ், நீ எனக்காக நண்பா கொடுத்த. நான் முதலில் சாக்லேட்டியர் பார்க்கணும். உள்ளே ஏதாவது இருக்கும் என உறுதியாக உள்ளது. பார்ப்போம். ஓ, உள்ளே M&M's இருக்கிறது. அது அருமை. அவை என் பிரியமான இனிப்பு. அவற்றை சாப்பிடுவோம். வாவ், ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. இப்போது சுண்டைக்காய்களை முயற்சிப்போம். அவையும் சுவையாக தெரிகின்றன. அவ்வளவு ருசியாக இருக்கு. இங்கு சொட்டு தொட்டியாக நிறைய இருக்கு. இவை வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்றன. வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட். இதில் பருப்புகள் இருக்கின்றன. மற்றும் இதை குறித்து என்ன கூறுவது? அழகிய சிறிய இருதயங்கள் உள்ளவை, மிகவும் சுவையாக இருக்கின்றன. சரி, கடைசி ஆனால் முக்கியமல்லாதது. ஓ, இந்த பந்தை பாருங்கள். சாக்லேட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. ஓ, உள்ளே ஏதோ வெடித்தது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. வெற்றி கரடிக்கு செல்லும். அட்டிப்பாக யார் சந்தேகித்தார்கள்? பார்த்தீங்களா? என்னிடம் உள்ளது. இப்போது எனக்கு ஜெல்லி வேண்டும். ஆரம்பிச்சுல நான் போறேன். என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ஊச்சுவேன். ஒரு ஆரஞ்சுல தொடங்கலாமா? இது மூலம் நிறைந்துள்ள வைட்டமின்கள் கிடைக்கும். இதை 2 பாதியா வெட்டுவோம். சிறப்பு. பின்னர் ஒரு கரண்டி எடுத்து தோலை நீக்குங்கள். அப்படித்தான். கொட்டையை பக்கமாக வைக்க வேண்டாம் மற்றும் மற்றொரு பாதியை நீர் கண்ணாடியில் பிழியுங்கள். அதே போல செய்யுங்கள். மற்றும் ப்ளூபெர்ரி ஒரு ஜூஸை ஆரஞ்சு திராட்சை ஊற்றுகிறேன். பாருங்க சார், உங்க கருத்து என்ன? ஓ, அது என்ன சாதனம்? ஓ, இப்படியே எனக்கு பயமுறுத்தாதே. இவை பின்பலில் இருந்து பலாஸ்களை எடுக்க சிறப்பு டாங்குகள் தான். ஒரு சைஸ் நீர சிலிண்டர் எடுத்து அதை கையில் செலுத்துகிறோம். அப்பன் டாவல் நீங்கள் என்று மாறி மாறி செய்ய முடிகிறது. இது எனக்கு இனிமேல் கையுறைகள் தேவையில்லை. ஆஹா, எனக்கு வாளி தேவைப்படும். ஏனெனில் அதற்கு என்ன செய்தும் அதை குடைக்கப் போகிறேன். அதை அப்படியே அடிக்கலாம். அருமை. வாவ், அது உண்மையில் கடினமாக உள்ளது. ஆனால் இப்போது எனக்கு அழகான ஜெல்லி உள்ளது. ஆஹா, என்னால் முடிந்துவிட்டது. அதை பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. படிகங்கள். ஆமாம்,
உண்மையானவைகளைப் போல தோன்றுகிறது. பாட்டி, உன்னிடம் என்ன ஜெல்லி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது. நான் அதை பிடிக்க மாட்டேன். இது என்ன பாட்டி? இது உங்கதேன்னு நினைக்கிறேன். போ, உன்னை பார்க்க விரும்பல. நான் ஜெல்லி கரடிகளுடன் கொஞ்சம் ரசிக்கிறேன். ஓம், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. ஜம்மிபார்களை அப்படியே வரிசையாக அமைப்போம். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் செயல்முறையை வேகமாக செய்ய வேண்டும். அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கழுவி விடுவோம். இது வேலை செய்து அருமை. இந்த காமிஃபியர் கோபுரம் எனக்கு பிடிக்கிறது. இதற்கு முன் யாரும் இதை செய்ததே இல்லை. இப்போது கொஞ்சம் கம்மி வரும் மேலே சேர்ப்போம். பாட்டி, இத பாருங்கள். பார்க்கிறீங்களா? ஹோம். ஓ, இது உண்மை ரொம்ப நல்லது. அசிசம், ரோஸ்க்கு நம்முடைய ஜெல்லியை காண்பிப்போம். அரே, இதையெல்லாம் எனக்காக தான் செய்தீர்களா? ஒவ்வொரு ஜெல்லியும் மிகவும் புதுமைகளாக இருக்கு. இதிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இவை உண்மையான சதுக்கங்களுக்கு போன்றவை. இவை மிகவும் அழகாக உள்ளன. வா, அதை முயற்சி செய்ய ஆசைப்படுகிறேன். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வேற ஏதாவது வேண்டும். இப்போது இந்த சூப்பர் கூல் ஆரஞ்சுகள் முயற்சி பண்ணவா? இவை நிறமுள்ளவை, மிகுந்த சுவாரஸ்யம். ஹூம். நீல நிற கொண்டது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருந்தது. இப்போது மிக சிறந்த பகுதியாகிய கம்மி பார் கேக் நேரம். சுவையாக இருக்கிறது. அதை அனுபவிக்க காத்திருக்க முடியவில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு கம்மி பார்கள் மிகவும் பிடிக்கும். சரி, ஈவ்லின் ஜெயித்தாள். யாஹூ! சமையல் நிகழ்ச்சியில் எனது முதல் வெற்றி. இப்போது எனக்கு சில குக்கீகள் செய்யுங்கள். குக்கீகள்? ஆனால் எனக்கு தெரியாதே எப்படி. பாட்டி, எழுந்திரு. நீ எனக்கு உதவ வேண்டும். அது என்ன, குக்கீஸா? சரி, நான் சோறு செய்யவா? சமையல்காரர், உங்களுக்கு ஏன் இவ்வளவு தேவை? நான் வண்ணமயமான குக்கீஸ்களை செய்ய விரும்புகிறேன். அதற்காக எனக்கு வண்ணமயமான மாவு வேண்டும். நம்முடைய சொற்கவுவோம் மாவின் சிவபாரமான ஒன்றை ஒரு மெல்லிய படலமாக உருட்டுவோம். அவபரிகளின் ஒவ்வொன்றும் அவ்வாறே உருட்ட வேண்டும். பிறகு குக்கீஸ்களை உருவாக்க சுற்று சக்கரத்தை பயன்படுத்துங்கள். ஹவுக்கும் சாக்லேட் உள்ளே குக்கி பிடிக்கும். சிறந்ததே. சரி பாட்டி, நீ என்ன நினைக்கிறாய்? அது மோசம் இல்லை. அனாச்சி பழ வளையங்கள் வேண்டும். ஒரு அனாச்சி பழ வளையத்தை ஒரு குக்கியில் வைத்து அதன் மீது கொஞ்சம் ஜாம் வைக்கவும். ஆவியில் வைக்க போகிறேன். ஒரு சில நிமிடங்களில் அது தயாராகிவிடும். டைமரை அமைக்கவும். அப்படியே, இப்ப அதை வெளியே எடுக்கலாம். நான் ஒரு ஓரியோ பாக்கெட்டை திறக்க முடியவில்லை. பாட்டி, எழுந்துற. எனக்கு உன் உதவி தேவை. அவளை எழுப்ப முடியாது. பாரீர். ஆஹா, நான் என்ன செய்ய வேண்டும்? பாக்கெட் திறக்க முடியவில்லை. ஆஹா, இது திறக்கப்பட்டுள்ளது. அருமை. எனக்கு இப்போது குக்கீஸ் இருக்கின்றன. நன்றாக, அவற்றை திறப்போம். நான் ஓரியோவில் பெரிதாக ஒரு அடுக்கு பூச்சி செய்ய வேண்டும். அதுவே மிகவும் சுவையான பகுதி. அதற்கு மேலே இன்னொரு பிஸ்கட்டை வைத்து முடித்து விடுங்கள். பாட்டி, பாருங்கள், பாருங்கள். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உள்ளுரையை சேர்க்கவும், மற்றொரு குறுக்கையால் மூடவும். வாலா, நமக்கு குக்கி சாண்ட்விச் உள்ளது. சரியானது. ஓ, அப்போது அந்த சத்தம் என்ன? என்ன? யார்? ஓ, இது என் அலாரம் கிளாக். பிஸ்கட்ஸ் யார்? பாப்போம். அவ ரொம்ப சுவையாக இருக்கின்றன. அவற்றை பிளேட்ல வைப்போம். அவா ருசிங்கள் ஹண்ட்ரட் ஸ்டெப் நண்பி. இப்போ அவுட்டர் ரோஸ்ட் ஸ்டெப் ருசிக்கு அனுப்பணும். பொன் அப்பட்டி, பிரியமானவளே. வாவ், இதையெல்லாம் எனக்காகவே சிட்டியா? நான் மகிழ்ந்துட்டேன். இந்த பெரிய ஓரியோவோட தொடங்க விரும்புறேன். அதை முயற்சிப்போம். உள்ளே உள்ளது ருசிகரமாக உள்ளது. நான் இன்னும் விரும்புகிறேன். சரி, கலைந்த நிறமுள்ள குக்கிகளை பிழைத்து பார்க்கலாம். அவை மிகவும் வண்ணமயமாக இருக்கின்றன. அவற்றை ருசிக்கலாம். இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, எவ்வளவு அழகு.
இவர்களும் என் பாட்டி செய்த கூக்கிகள். இவை ருசித்து பார்ப்போம். ஓ, இதோ ஒரு அனாசி. பாட்டி, நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்தீர்கள். இது மிகவும் சுவையானது. வெற்றி உங்களுக்கே. ஆமா, நானும் சமைக்க முடியும். குக்கீஸ் செய்யல எனக்கு போட்டியாளர்கள் கிடையாது. உங்களிடமுள்ள சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டோனட் காஃபே வண்ணமாக்கப் போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன். அதை கொண்டு எனது விருப்பமான டோனட்டுகளை அலங்கரிக்க முடியும். இப்போது நான் முடித்த டோனட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும். சரி, நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும். இதனால் யாரும் கைகளில் அழுக்குப்படாமல் இருக்க முடியும். அற்புதம். முடிந்தது. அதை பாருங்கள், அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று. நீங்கள் இங்கே டோனட்ஸ் மூழ்க வைக்கலாம். அடுத்து யார்? இப்போது என் வரசுரா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது. சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும். அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும். அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக சுவையாக இருக்கின்றது. இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம். எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன. நிறைவு செய்வது என்பதால் கோடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன். இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சரி, வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது என் உணவு பேக்கேஜிங் சரியானதாகும். மேலும் மெனு. ஆஹா, என்னை இவை பிடிக்கிறது. அப்போது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே. இது சரி. ஆஹா, உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு ஆக இருக்கின்றன. முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும். ஓ ஓ, அது நல்லதே. ஒரு உள்ளூர் காவலர். இந்த பெண், அடடே, அது ஒரு டோனட் காப்பேவா? எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும். ஹாய், நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள். இதை வேண்டும். ஓ, திருடன் என்றால் என்ன? எனக்கு மிகவும் பசித்திருக்கின்றது. இந்த சிறிய டோனட் எடுத்துக் கொள்ளலாமா? என்ன? உனக்கு டோனட் வேணுமா? உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன். நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு. உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன். மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் செல்கிறோம். இவை விசித்திரமானவை. சரி, திருடர்கள், நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவருந்தலாம். அதிசயம். வாடவா. எப்பொழுது இது எனக்கு வருகிறது? ஓ, இருங்கள். என்ன, ஒரு நிலநடுக்கமா? அது பெரிய தோழன். இதை இங்கே வைத்து என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆஹா, அபாரம். அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் இல்லை. அதை எனக்கு தானே எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை பற்றி மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அது கிடைச்சிட்டது. நீங்கள் என் கவியை சீரழிக்கப் போகிறீர்கள். உன் கண்களை கவனிக்க. வா, கிரீம். அதுவே அருமையாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. டோனட்ஸும் ஐஸ்கிரீமும். நான் எங்கு வந்து விட்டேன்? ஆ,
வணக்கம். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் இருக்கிறீர்கள். அருமை. நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு. இது மெனுவில் கூட இல்லை. நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன். நாக்ரெட்ஸ், சீஸ். இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது. நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்கப் போகிறேன். கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, அவள் என்னை போலவே இருக்கிறாள். சரி, இதை உங்க ஹாப்பி மீல்குள்ள போடலாம். ஓ, உள்ளே போ. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஆமாம், சரி. உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன். அதில் ஒரு சுருட்டையை வைப்போம். முடிந்தது. அருமை. இது ஏய், நீர் பணம் செலுத்த வேண்டும். மாலை வணக்கம். உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது. நான் சுவைக்கலாமா? அருமையான தேர்வுகள். ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா? சரி, நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம். மேலும் ஒரு சாக்லேட் கோன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும். இன்னும் பெரியதா? பிரச்சனை இல்லை. அதிகமா? சரி. ஆம், அதுதான் என்ன விதமா தேவை. சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்பையை சேர்க்க போகிறேன். இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு. பார்ப்போம். அற்புதம். ஓ, எது வியாழக்கிழமை என் உணவகம்? எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும். நன்றாக செய்கிறோம். நாம் இன்று புதன்கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம். இது அவளின் இன்னொரு நாள். அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது. இப்போது சில புளூபெரிகள் மற்றும் பால் தேவை. இதையெல்லாம் குழைத்து விடலாம். மீதமுள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும். சாப்பிடுங்கள். நன்றி. அது நன்றாக தெரிகிறது. நான் ப்ளூபெரிகளை முயற்சிக்க இருக்கிறேன். முட்டைக்கோஸ். ஆண்டி, என்ன நினைக்கிறாய்? ஓ, இது ஆரம்பிக்க போகிறது. ஆம், ஷேக் ஒரு வெடிக்கும் பானம். நான் உனக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். ஓ, இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது. நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாத்தியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. எங்களிடம் ரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங்.
எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம்! ஓ, இரத்தத்தில் மூளை! எவ்வளவு பயங்கரம்! ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க, மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி! நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. கோபமாக இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது தொடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை உருவாக்குவேன். அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா? ஏடாள். நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட எல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேயே விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம். அதை நான் செவனேன். விஷயம். எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நிக்ஷிப்பா, நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ணலாம். நண்பர்களே, விழிங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது?
இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ். வாவ். இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் மன்னித்து விடு. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, சரி, அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரினி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல். என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ, ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்ப இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். ஸ்டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன்.
எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீசை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது, மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் இன்று இங்கு உள்ளது அவன் கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது இங்கே? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். ட்ரீசோ என் சலிப்பு வீடனை எப்படி தானா தேற்றமாக செய்ய போகிறான் என்பதும் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்க போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை சிழச்சி வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது கூரைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். இந்த சங்கி அனைத்து மேல் இப்போதைக்கு நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக மிச்சமுள்ளவை மரண விதிகள். அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என்னை இதில் உதவுவார்கள். அம்மையா ஃப்ரீவாங்க சாவி நண்பர்களே, நான் உங்களே அவளை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹாய், தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. ஓ, மேலும் இங்கே சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வெண்டையா ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. புதிய பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். பாருங்கள், பாருங்கள். இக்கணை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். யார்? வாவ், புதன்கிழமை மிகுந்த குளிரான வீடு.
எனக்கு ஒரு ஹை பைவ் தரவும் இல்லை சே என் வீடு களைப்பானது என் பிரோன்சஸ் புல்வெளி உள்ளது பசி அது காலியா இருக்குது நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும் ஓ ஒரு யோசனை வந்தது நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம் செடிகளால் தொடங்கி விடலாமா எனக்கு இந்த மரம் பிடிக்கும் ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது எனக்கு கொஞ்சம் சாய்ச்சி எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது இப்ப எனக்கு தேவையானது இதில் மழகாவின் வளர்ந்தலாம் எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள ஓ பெயிண்டரை இந்த ஸ்டீவிடிஸ் நீ சொன்சி நகைச்சுகளை கூட கொண்டு வந்தேன் ஓ இல்லை ஐ இது வலிக்கிறது ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின அது அருமை அம்சம்ஜி குவாக்கி சொல்லி உங்கள் பீச்சராய் பிடித்த உடையில மாறிக்கொள்ளலாம் அழகானது இங்கு மிகவும் சூடாக உள்ளது இதை சரி செய்ய வேண்டும் நான் எப்படி என்பதையும் அறிவேன் நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம் எவ்வளவு அற்புதம் எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது மைதானம் எப்படி இருக்குது உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன் ஓ பஸ் 2 கல்லறை கற்களை வைக்கலாம் அது நல்லது மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம் அது மிகச் சிறந்தது நீ எனக்கு உதவுவாயா எப்படி என எனக்கு வைக்க வேண்டும் குழிகளை மறக்காதே இங்கே அருமையாக இருக்கும் இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம் எனக்கு உதவியதில் நன்றி ஜிங் உதரண்டு என்ன பண்றா எனக்கு பிரம்ம ஆர்வம் அவளை உளவு பார்க்கலாம் வா எல்லாம் இப்போதே மந்தமான பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது எவ்வளவு ஸ்கேவென்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள் ஓ கடவுளே ஓ இல்லை அவள் என்னை கவனித்தாள் நீ என்னை உளவு பார்க்கிறாயா இப்போ எடுக்கட்டும் திரைக்கு அடங்கலா இருக்க வேண்டும் கடினமாக உள்ளது ஆமாம் எவ்வளவு அருமையான கருப்பு நிறம் தரையை புதியதான பார்க்கலாம் அருமை நாம் அதை மாற்ற தேவையில்லை வா பெண்களே உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது And erase your prey. Anything your steers was Alexis need orange frock hat frying. அது உதவியானதா நான் அந்த போட்டு வடிவ ஸ்டிலோட ஸ்டீர் ட்ரை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎன்சி மண் சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும் நீங்களுக்கு தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும் மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள் நிச்சயம் மற்றொரு விஷயத்திற்கு பிறகு Playing Cedare, William Hangusine Emmy. Mariam, this is my mom, Parson Connie, we're in Brick Craze or Guys Fitty. So, first in Procurix, for William Jamison, Broccoli, Celeb Harney Scorpio. Kandipaga. Aha, here in Chu or Shinamar tea. Then some at Carla. Oh, I should be good at Tova. I didn't make him a luck, Carla. நான் ரோஜாக்களை வெறுக்கிறேன் உடனே நான் என் குடிசையில் ஒரு இடத்தை பார்ப்பேன் ஆஃப்ரிக்கா என் ஸ்பாசி வாண்டிக்கே சரி பாஷிங்க ஒரு மார்ச் பணம் கார்லின்னு சொன்னில்லை மார்ஷியை மார்பு சிறந்த கடன் கொடுக்க வேண்டியவராகும் கொஞ்சம் பிடித்த விஷயங்களை பரப்புவதற்கு எதுமாக உள்ளது சில தலைகளுடன் இந்தியாவை இருக்கிறேன் Arrows here Starco America Vertil Tier 3 Bomego. Nursing your serious like traps and your team. Handle. Race state ninja one. But of course in Harlem, he had courses point more large already. How much salary ya in the Wisharono? He had a one different part of sea. Straw Yasha no dusty mark work on Ryanelle. King, the deer and a yacum siade. Lenil, Adianak Mosamahakum. சில இடத்தம் கழித்த கைப்பட்டைகளை படைப்பேன் உங்களது பேச்சுக்கு நன்றி டிங் நீர் கிட்டத்தட்ட விடுதலையாகிவிட்டீர் இப்போது போவா செகண்ட் சியர் த்ரைரலோ ஃப்ரை சம்சிசினுவே வழிய வழி கொண்டவை மல்லிகை சார்ந்தே சுவரில் தொங்கணும் ஆப்பது என்பதை அமைப்பாக காட்சியளிக்கிறது வர விரும்புகிறோம்
அடியேல் என்ன நடக்கிறது என்னை அலங்கரிக்க இதுவே நேரம் நான் அந்த சுவரில் மேலும் மழை தூவி இதயங்களை கொடுக்கிறேன் மிகவும் கியூட்டாக இருக்கின்றன விசிபிளிக்லேம் செய்யும் என்று ப்ராக்டிசிங் நீங்கள் இப்படி சுத்திக்குமாயிருக்க முடியாது நாங்கள் சான்ஸ் போ நீ யான் இதயங்களை தொங்கவிட போகிறோம் அது மாதம் மகன் சார் சொல்லி பண்ணுவோம் கியூட் எனக்கு ஒரு நல்ல மேசை தேவை இங்கே ஒரு கம்பளை மென்மையானது இங்கே மேசை ஒன்று இது from பிடிக்கும் இப்போ என் பெட்டியை தேவை அதை சாக்கலாம் ஓ சிலஃப்ரங்கன் மேக்கப் எங்கேஜ் பிரிங்கர் ஐசிஸ்டராம் கண்டிப்பாக நான் மேசையை அமைக்கிறேன் அப்போ ஓ நகப்பூச்சிகள் சில நகங்களை பூசுவோம் அன்று முடிந்தது இதை ஃபைடென்ஸ் கைனிஸ்டியர் இந்தியன வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிப்பைஸ் நெக்கு சர்க்கியர்ஸி இந்தர்ஹி நான் சில அலங்காரங்களை இட்டுக்கொள்ள போறேன் ஓ பூக்கள் என்னுடைய சீப்பை என்னை ரொம்ப நேசிக்கிறேன் ஓ கிரீடமும் Andrew. Bitches easy parent that neon sykes Victoria. Bush பேசாங்கடி ஒரு கொஞ்சம் உயர் நாற்காலியை வைப்போம் என்று இது சுபஜியோட நிறைய ஃபார்மேட் படங்களை எடுப்போம் ஆஹா ரொம்ப நன்று இது என் சைட் சில செல்விகளை சேர்ப்போம் ஹலோ அண்ட் சால்ட்டிங் ட்ரைப் ஃபைன் சர்வீஸ் ஃபானிஸ் அண்ட் ஜெய்சன் நான் வாங்கி சுற்றி வீடு நெக்ஸ்ட் வந்து பாருங்க நான் அதுக்குமே அலங்கரிச்சு அடுக்கிட்டேன் அவட்ஸ் என்ன அது எனது தொலைபேசி விசிறியே இல்லை என்ன ஒரு கனவுக்கு புறம் என்ன செய்ய வேண்டும் சரியான் நான் படங்களை பார்க்கலாம் எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல் அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன் பார்பி பரிந்துரைக்கிறாள் ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது ஹோம் ஆசியன் ஃபார் எங்கே இருக்கிறார் என்ன வேண்டும் ஓ உங்களுக்கு? இருக்கலாம் சார் நீங்கள் என்ன என்ன ஸ்னிக்கவா தேவை? கொஞ்சம் இருக்கவும் கூரே புதன்கிழமை ஒப்புக்கொண்டது Ajora New York Security அவர் மற்றும் சுவையான ஸ்டைல் அதில் ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றினா முயற்சி செய் எல்லோரும் உன்னை போன்றவர் நீங்க அம்சமன்மையா இருக்கிறீங்க என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன் ஆஹா இது செம ருசி நீங்க சூப்பர் குக் உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன் எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு சரி இதோ ஸ்ட்ராபெரி தேநீர் இல்லை சரி முயற்சி செய்கிறோம் இது I'm taking touring for Ricky. I YouTube in Swedish and voyage la intras and papa. I chose to run seven I gave it my G. உண்மையாகவே வெகு மகிழ்ச்சியான Get crazed in party rangers. Sir.